எண்ணற்ற மீன்களை பிடித்து சீஷராக தெரிந்தெடுக்கப்பட்டு இயேசுவோடு நடந்தார். கர்த்தரே கிறிஸ்து என்று நம்பிக்கையுடன் அறிக்கையிட்ட பிறகு பேதுரு பாறை என்ற பெயரை பெற்றார். தனது பெயருக்கு ஏற்றவாறு பேதுரு தேவாலயத்தை உறுதியாக கட்டினார். அது ஒரு அற்புதமான காட்சி இல்லையா? ஆனால் உண்மையில் இந்த கட்டத்திற்கு வழிவகுக்கும் பல வருத்தங்களும் கண்ணீரும் இருந்தன. இன்று அந்த நாளின் கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்று இயேசு தம்முடைய சீஷர்களுடன் சாப்பிட்டு ஜெபித்த பிறகு திடீரென பிரதான ஆசாரியரும் ஆலய காவல் தலைவரும் மூப்பர்களும் அவரை கைது செய்தனர். இயேசுவை கைது செய்தவர்கள் அவர் என்ன குற்றங்களை செய்தார்கள் என்பதை பொருட்படுத்தவில்லை. எனவே இயேசு கோவிலில் இருந்த பகலில் அவர்கள் அமைதியாக இருந்தனர். ஆனால் இரவில் இருட்டுடன் அவரை கைது செய்ய வந்தார்கள். இயேசுவை கைது செய்தவுடன் அவரை ஏதாவது ஒரு குற்றத்திற்காக சிக்க வைக்க திட்டமிட்டார்கள். இயேசுவை குற்றம் சாட்டிய பலர் இருந்தனர். ஆனால் அவர்கள் ஏன் அவரை கைது செய்தார்கள் என்பது அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. இயேசு அழைத்து செல்லப்பட்ட இடம் பிரதான ஆசாரியரின் வீடு. இயேசு எவ்வாறு விசாரிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் என்பதை பார்க்க மக்கள் அங்கு கூடினர். நிச்சயமாக பேதுருவும் இங்கு வந்தார். ஒருவேளை குளிர்ச்சியாக இருந்ததால் முற்றத்தில் இருந்தவர்கள் குளிரை வெல்ல நெருப்பை மூட்டினார்கள். ஒருவேளை நிறைய பேர் இருந்ததாலும் ஒருவருக்கொருவர் யார் என்று யாருக்கும் தெரியாததாலும் பேதுரு நெருப்புக்கு சற்று அருகில் நடந்தார். நெருப்பு மின்னியது. ஒரு வேலைக்கார பெண் பேதுருவின் உருவம் நெருப்பு விளக்கில் பிரதிபலித்ததைக் கண்டு பேசினாள். அங்கே விசாரிக்கப்படும் அந்த இயேசுவோடு நீயும் இல்லையா? பேதுரு வெட்கப்பட்டு சிரித்துக்கொண்டே அவரை எனக்கு தெரியாது என்றான். ஆனால் பேதுருவின் வார்த்தைகளும் செயல்களும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தன. மேலும் சந்தேகங்கள் அதிகரித்தன. சிறிது நேரம் கழித்து மற்றொரு மனிதன் பேதுருவை பார்த்து, இல்லை, யோசித்து பாருங்கள், நீயும் அவனுடன் இருந்தாய் என்று நினைக்கிறேன் என்றான். பேதுரு இன்னும் குழப்பமடைந்து மீண்டும், மனிதனே, நீ என்ன செய்கிறாய்? அந்த மனிதருடன் எனக்கு என்ன தொடர்பும் இல்லை என்றான். சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் மீண்டும் பேசினார். ஒரு கலிலேயன் போல இருக்கிறாய் இல்லையா? நீ நிச்சயமாக அவனுடன் இருந்தாய். பேதுரு இப்பொழுது கோபமடைந்து, மனிதனே, நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன், அந்த மனிதனை எனக்கு தெரியாது என்றார். அந்த நேரத்தில் ஒரு சேவல் கூவியது. விசாரணை அறையில் இருந்த இயேசு திரும்பி பார்த்து, நான் என்ன செய்தேன்? பேதுரு பயந்து போனான். அவர் ஒரு பைத்தியக்காரனைப் போல வெளியே ஓடினார். சில மணி நேரங்களுக்கு முன்பு பேதுரு ஒரு தைரியமான மனிதன். இயேசுவோடு சிறைக்கு செல்லவும் இறக்கவும் பயப்படவில்லை என்று அறிவித்தார். ஆனாலும் அதே நேரத்தில் யாரோ ஒருவரிடமிருந்து வந்த ஒரு வார்த்தை அவரை உடைத்துவிட்டது. அன்று பேதுரு சுவரை அடைத்து அழுந்தார். ஒருவேளை நம்முடைய விசுவாசமும் அப்படித்தான் இருக்கலாம். நாம் வழிபடவும் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஒன்று கூடும்போது, சூழ்நிலை சரியாக இருக்கும்போது பேதுரு சொன்னது போல் நாமும் சொல்லலாம். நாம் இயேசுவோடு இருப்போம், மரணத்தின் முகத்திலும் அவரை விட்டு விலக மாட்டோம். ஆனால் அந்த உற்சாகம் மங்கும்போது நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்மை காண்கிறோம். அங்கு நாம் அற்புதமான விஷயங்களில் ஒவ்வொருவரின் சிறிய கருத்து கூட தடுமாறுகிறோம். எல்லோரும் இயேசுவை நம்புவது என்பது உறுதியான தீர்மானத்தால் மட்டும் அடைய முடியாது. இயேசுவே, நீங்கள் சோதனையில் வீழாதபடிக்கு ஜெபியுங்கள் என்றார். எனவே எனக்கு மிகுந்த விசுவாசம் இருக்கிறது என்று கூச்சலிடுவதற்கு பதிலாக, ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன், தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பின்னர் முடிவெடுக்கும் தருணங்களிலும் நம் அன்றாட வாழ்க்கையிலும் இயேசு நமக்கு உதவுவார்.